இன்னைக்கு கிளாஸ் 3. இந்த கிளாஸ் 3ல கிரிட்ஸ் அதாவது செக்ஸ் டிசைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து 6x6 சென்டிமீட்டரில் மொத்தமாக 8 பாக்ஸஸ் போட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. நான் சொன்ன சென்டிமீட்டரில் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிரிட்ஸு பர்ஃபெக்டாக வரும், இல்லைனா சரியாக வராது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கர்வி லைன்ஸ் ட்ரா பண்ணுவோம்ல, அதே மாதிரி கர்வி லைன்ஸ் போட்டு 2 சைடும் நார்மலாக கிரிட்ஸ் போடுற மாதிரி பிரிக்கணும். பட் என்னென்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சென்டரில் உங்களுக்கு வைன்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த பள்ளம் வருதுல்ல, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் அந்த டிசைன் சொல்லி கொடுத்துருப்பேன். பள்ளத்தில் மட்டும் நம்ம வந்து வைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ போடுறத நல்லா கவனிச்சிட்டு, ஏன்னா இது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் போடும்போது. ஸோ பள்ளத்தில் மட்டும் வைன்ஸ் போட்டுட்டு சென்டரில் இருக்க ஸ்பேஸை நீங்கள் ஷேட் பண்ணி டாட் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், ஆரல்ஸ் வைக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. நான் வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட்டு கிரிட்டில் வந்து டபுள் லைன் போட்டு நான் பாக்ஸஸ் மாதிரி போட்டு எடுத்துட்டேன். அண்ட் அந்த பாக்ஸஸில் சென்டரில் கேப் இருக்குல்ல, அதில் வந்து 4 டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன். இதை இந்த மெத்தடை நீங்கள் ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்த டிசைன் வந்து டபுள் லைன் போட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த டபுள் லைனை போல் லைனாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். நான் போடுற மாதிரி கரெக்டாக 4 லைன்ஸ் போட்டு பிரிச்சுக்கோங்க. நீங்கள் எப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு லைனு லாங்காக, அப்புறம் ரைட் சைடில் மேலே தள்ளி ஒரு லைனு, ரைட் சைடில் கீழே இருந்து மேலே பார்க்க ஒரு லைனு, லெஃப்ட் சைடில் இருந்து உள்ளே பார்க்க ஒரு லைனு. ஸோ நான் போடுறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்கிறது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிரிட்ஸில் வந்து நான் லைன்ஸ் போட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு ஹம்ஸ் போட்டிருக்கேன். ஹம்ஸ் போட்டுட்டு 2 சைடும் ஹம்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தா தெரியும். ஹம்ஸ் போட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் ஸ்பைரல் போட்டு அதை சுற்றி ஹம்ஸ் போட்டுட்டேன். அதுக்கு மேலே வைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன், 3 வைன்ஸ். ஓகேவா? நான் போடுறத நிதானமாக பார்த்து போட்டு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டபுள் லைன் போட்டுட்டு நான் பாக்ஸஸ் போட்டு பிரிச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பாக்ஸ்குள்ளேயும் ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி வரைகிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு பாக்ஸ்குள்ளேயும் ஸ்கொயர் ஷேப் மாதிரி வரைவேன். இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஃப்ளவர் கிடச்சிரும், பெருசாக கன்ஃபியூஸ் ஆகாது. அதனால தான் இந்த மெத்தடு. ஸோ இந்த ஃப்ளவர் ட்ரா பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இருக்க மற்ற அந்த ஸ்கொயரை ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் ஒரு டாட்ஸ் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போது இந்த கிரிட்டு வந்து கொஞ்சம் பக்கத்தில் போடணும். நெக்ஸ்ட் கிரிட் வந்து கொஞ்சம் பக்கத்தில் போடணும். போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு எக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் அவ்வளோ கிரிட்ஸ்லையும். அண்ட் தென் இது நார்மலான செக் டிசைன் தான். ஒரு டாட் மாதிரி ப்ரெஷர் கொடுத்து இழுத்து கொண்டு போய் அந்த சைட் ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நான் போடுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்துடும். அண்ட் தென் அடுத்த கிரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசாகவே கிரிட்ஸ் போட்டு 2 சைடும் ஹம்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒரு குட்டி ஸ்கொயர் ட்ரா பண்ணி அதை ஷேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக டபுள் லைன் போட்டு நான் செக் டிசைன்ஸ் பிரிச்சுருக்கேன். பிரிச்சுட்டு சென்டரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் வந்து ஸ்பைரல் போட்டு அதை சுற்றி ஃப்ளவர் மாதிரி டாட்ஸ் வச்சுக்கிறேன். இது ஒரு டிசைன். ஓகேவா? இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கிரிட் வந்து நீங்களாகவே ஓனாக போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ.